சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் ஹல்வா பார்க்க போகிறோம். பலாப்பழம் எடுத்திருக்கேன், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அரை கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ பலாப்பழத்தை போட்டேன். பால் ஃபுல்லாக ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்ல நைஸாக அரைச்சாச்சு. பலாப்பழம் ஒரு கப் கரெக்டாக வந்திருக்குது. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பலாப்பழத்தை அரைச்சி வச்சதை இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வச்சா போதும். கொஞ்சமாக எடுத்துருக்கனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். சிம்மில் வச்சு 5 நிமிஷத்தில் பலாப்பழம் அல்வா ரெடி ஆயிரும். ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். பலாப்பழம் நான் எடுத்துருக்கிற பழம் நல்லா இனிப்பாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே முந்திரி போட்டுக்கிறேன். கரெக்டாக 1 கப் அரைச்ச பலாப்பழம் பேஸ்ட் எடுத்துருந்தோம். அதேமாரி ஒரு பவுலுக்கு கரெக்டாக அல்வாவும் கிடச்சிருக்கு. பலாப்பழம் நல்ல இனிப்பாக இருந்தது. அதனால் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டிருக்கேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.